இந்த நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நம்முடைய ஆண்டவருக்கு ஆகார் கொடுக்கிற பெயர் என்னது? காண்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. வேதத்தில் அநேக பெயர் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் இந்த ஆகார் ஆண்டவருக்கு கொடுக்கிற பெயர் என்னது? காண்கிறவர். ஆண்டவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களையும் அநேக அடையாளங்களையும் நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம வாசிக்கணும் அப்படின்னா பைபிளில் எங்கே வாசிக்கலாம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 புஸ்தகங்களையும் நம்ம வாசிக்க முடியும். அப்போ ஒரு கேள்வி இப்படியாக தோன்றுகிறது. மத்தேயுல இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார் அப்படின்னும், மார்க்குல இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார் அப்படின்னும், லூக்கால இயேசு கிறிஸ்து எப்படி ஊழியம் செய்தார் அப்படின்னும், யோவான்ல இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குதா? 4 புஸ்தகங்களும் இயேசு கிறிஸ்துவின் வரலாறை கூறுது. முதல் புஸ்தகம் பாதி, அதோட தொடர்ச்சி மார்க்கு, அதோட தொடர்ச்சி லூக்கா அப்படின்னு இருக்கா? இல்லை. எப்படி இருக்கு அப்படின்னா, மத்தேயு என்கிற ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் மரித்தது வரை அவர் செய்த எல்லா காரியங்களையும் எழுதுகிறார். அதே போல மார்க்கு என்ற ஒரு மனிதர் இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் அவர் மரிக்கும் வரை அவர் செய்த எல்லா காரியங்களையும் எழுதுகிறார். அதே போல லூக்காவும் எழுதுகிறார், யோவானும் எழுதுகிறார். ஒரு கடவுளுடைய வாழ்க்கையை குறிப்பதற்கு ஏன் இந்த 4 சுவிசேஷங்கள்? என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து என்ற ஒருவருடைய வாழ்வை சுட்டி காண்பிப்பதற்கு ஏன் 4 சுவிசேஷங்கள்? இந்த 4 சுவிசேஷங்களும் ஒரு கடவுளுடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டிருந்தாலும், ஆனால் அதில் அநேக நிகழ்வுகள் மாறுபடுவதை, ஒரு காரியம் மத்தேயுல இருக்கும், ஒரு காரியம் மார்க்குல இருக்காது. இப்படிப்பட்ட வேறுபாடுகளை நாம் பார்த்திருக்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறை அநேகர் எழுதினாங்க. அதில் ஆண்டவர் 4 நபர்களை மாத்திரம்தான் தெரிந்து கொண்டார். எதற்காக இந்த 4 புஸ்தகங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு சொன்னா, இந்த 4 புஸ்தகங்களும் 4 விதமான மனிதர்களுக்காக எழுதப்பட்டது. இப்ப உதாரணத்துக்கு மத்தேயு நற்செய்தி நூல் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா, யூதர்களுக்காக எழுதப்பட்டது. யூதர்கள் இயேசுதான் ஒரு ராஜா, நம்மை மீட்க வந்த மேசியா, நம்மை மீட்க வந்த இரட்சகர் என்பதை யூதர்கள் அறிந்து கொள்ளும்படியாக இந்த மத்தேயு நற்செய்தி நூல் எழுதப்பட்டது. மத்தேயு நற்செய்தி நூல் இயேசு கிறிஸ்துவை எப்படி காட்டுகிறது? அவர் ஒரு ராஜா. நீங்க பார்க்கலாம், அநேக இடங்கள்ல ஒரு ராஜாவுக்குரிய தோரணையில தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார். ஒரு ராஜ பரம்பரையில் பிறந்த ஒரு ராஜ மகனாய்த்தான், ராஜாவின் பிள்ளையாய்த்தான், தாவீதின் குமாரனாய்த்தான் இயேசு கிறிஸ்து காட்டப்படுவார். மத்தேயுல பார்த்தீங்க அப்படின்னா மரியாள் பேர் இருக்காது. யாருடைய மகன்? யோசேப்பின் மகன், தாவீதின் மகன் தான் இருக்கும். காரணம் என்ன? யோசேப்பின் மகன் இருக்காது. யோசேப்பின் மகன் எண்ணப்பட்டார், தாவீதின் குமாரன் தான் இருக்கும். அப்ப மத்தேயு நற்செய்தி நூல் இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக காட்டுகிறது. யூதர்கள் இவர் ஒரு ராஜா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்ட புஸ்தகம் மத்தேயு நற்செய்தி நூல். மார்க்கு நற்செய்தி நூல் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னா, ரோமர்கள் இவர் ஒரு ஊழியர் என்பதை அறிந்து கொள்ளணும். அதாவது மார்க்கு நற்செய்தி நூல் ரோமர்களுக்காக எழுதப்பட்டது. ரோமர்களுக்கு ஒரு புதிய கடவுளை அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க எப்படி அறிமுகப்படுத்தி வைக்க அந்த மார்க் விரும்புறாரு அப்படின்னா, இவர் ஒரு ஊழியக்காரர். இப்ப ரோமர்கள் அநேக தெய்வங்களை வணங்கினாங்க. அந்த தெய்வம் என்ன செய்யுமா? அநேக பரிகாரங்களை மக்களிடத்துல கேட்குமா. உனக்கு உடம்பு சரியாகணுமா, அந்த பரிகாரத்தை எனக்கு செய்யு, இந்த பரிகாரத்தை எனக்கு செய்யுன்னு சொல்லி இந்த ரோம தெய்வங்கள் அநேக பரிகாரங்களை மக்களிடத்திலே கேட்குமா. அப்ப இந்த இயேசுவானவர் நம்மிடத்திலே பரிகாரம் கேட்கும்படியாக அல்ல, நம்மிடத்திலே ஊழியம் கேட்கும்படியாக அல்ல, நமக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒரு ஊழியனா இயேசு கிறிஸ்து வந்தார். அதை காண்பிக்கிற புஸ்தகம்தான் மார்க்கு நற்செய்தி நூல். லூக்கா நற்செய்தி நூல் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது.
இந்த லூக்கா நற்செய்தி நூலை எழுதியவர் யாருன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய மருத்துவர். இந்த லூக்கா நற்செய்தி நூல் கிரேக்கர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை மனுஷகுமாரனாக காண்பிக்கும்படியாக எழுதப்பட்டது. பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவன் மனுஷகுமாரனாக நமக்காக ஒரு கன்னியின் வயிற்றிலே அவதரித்தார் என்பதை விளங்கும்படியாக இந்த லூக்கா நற்செய்தி நூல் எழுதப்பட்டது. ஒரு கடவுளுடைய மனிதத்துவத்தை ஒரு மருத்துவரால் தான் தெளிவாக விளக்க முடியும். அதனால்தான் ஆண்டவர் லூக்கா என்ற ஒரு மருத்துவரை பயன்படுத்தி தன்னுடைய மனுஷத்தன்மையை அங்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி நூல் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா, அதே யூத ஜனங்களுக்கு இவர் ஒரு கடவுள், இவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தாலும் இவர்தான் பிதாவானவர், இவர்தான் நம்மை ரட்சிக்க வந்தவர், கடவுள் தன்மையை வெளிப்படுத்தும்படியாக இந்த யோவான் நற்செய்தி நூல் எழுதப்பட்டது. அதனாலதான் நீங்க யோவான் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க, வெறும் 7 அற்புதம் மட்டும்தான் யோவான்ல எழுதப்பட்டிருக்கும். இயேசு அநேக அற்புதங்கள் செய்திருந்தாலும் அவருடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய 7 அற்புதங்கள் மட்டுமே யோவான் சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கும். யோவான் சுவிசேஷத்துல என்ன இருக்காது அப்படின்னா, ஒரு உவமையை கூட நாம் யோவான் சுவிசேஷத்துல பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது அப்படின்னா, உவமைகள்னா என்ன? எடுத்துக்காட்டு கதைகள், அதாவது கட்டுக்கதைகள். ஒரு கடவுள் எப்படி கட்டுக்கதைகளை பேசுவார்? இயேசு கிறிஸ்துவனுடைய கடவுள் தன்மையை, தெய்வத்துவத்தை வெளிப்படுத்துகிற புஸ்தகம் யோவான் அப்படின்றதுனால அதுல எந்த ஒரு உவமையையும் நம்மால் பார்க்க முடியாது. இதுதான் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது நல்ல செய்தியா கெட்ட செய்தியா? நல்ல செய்தி. அதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த செய்தியை நாம் எப்படி சொல்றோம்? நற்செய்தி நூல்கள் அப்படின்னு சொல்றோம். 66 புஸ்தகத்துல இந்த 4 புஸ்தகங்களுக்கு என்ன பெயரு? நற்செய்தி நூல்கள் அல்லது சுவிசேஷங்கள் என்று பெயர். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மனிதத்துவத்தை குறிக்கக்கூடிய புஸ்தகம் எந்த புஸ்தகம்? லூக்கா நற்செய்தி நூல். முதல்ல நம்ம பார்த்தோம், ஆகார் ஆண்டவருக்கு ஒரு அழகான பெயர் வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்ம எந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் எவ்வளவு பாதிப்புக்குள்ள சென்று கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். காரணம், நம்மை போலவே மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து மனிதர்களுக்கு ஏற்படுகிற எல்லா பாடுகளையும் எல்லா உபத்திரவங்களையும் அவர் அனுபவித்தார். அந்த லூக்கா அநேக காரியங்களை ஆண்டவர் மனிதத்துவத்தை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்துல 3 விதமான மனிதர்களை அங்கே ஆண்டவர் கண்டதாக லூக்கா எழுதுகிறார். காண்கிற ஆண்டவர் நம்மை காண்கிறார். எப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் காண்கிறார் என்று சொன்னால், முதல்ல பார்க்கிறோம், தோல்வியை சந்தித்த மனிதர்களை ஆண்டவர் காண்கிறார். லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கே சீமோன் என்ற ஒரு மனிதர் மிகப்பெரிய தோல்வி ஒன்றை சந்திக்கிறார். அந்த சீமோனுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா, மீன்பிடி தொழில். எங்க இவர் மீன் பிடிச்சாரு? 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கெனசரேத் கடல்ல ஆண்டவர் அங்க மீன் பிடிக்கிறதுன்னு அங்க வாசிக்கிறோம். இந்த கெனசரேத் கடலுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர் சொன்னா, கலிலேயா கடல். என்ன கடல்? கலிலேயா கடல். கலிலேயா கடல் அப்படின்னாலும் கெனசரேத் கடல்னாலும் ஒரே பெயர் தான். இதே கலிலேயா கடலை ரோமர்கள் எப்படி அழைத்தார்கள் சொன்னா, ரோமர்களின் சக்கரவர்த்தியான, ரோமர்களின் பேரரசரான திபேரியு ராயனுடைய பெயரினாலே திபேரியா கடல் அப்படின்னு சொன்னாங்க. திபேரியா கடல்னாலும் கலிலேயா கடல்னாலும் கெனசரேத் கடல்னாலும் ஒரே கடல் தான். உண்மையிலேயே இது கடல் தானா அப்படின்னு சொன்னா, இது ஒரு கடல் இல்ல, இது ஒரு ஏரி. கலிலேயால என்ன இருந்தது? ஏரி இருந்தது. ஏரி பார்த்துருக்கீங்களா? ஏரியில அலை வருமா? அப்புறம் இங்க என்ன போட்டிருக்கு? கடல்னு போட்டிருக்கு. எதற்காக இங்க கடல்னு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஏரியினுடைய நீளம் எவ்வளவு சொன்னா, சுமார் 23 கிலோமீட்டர். எவ்வளவு தூரம்? 23 கிலோமீட்டர். அகலம் எவ்வளோன்னு சொன்னா 9 கிலோமீட்டர். எவ்வளவு தூரம்? 9 கிலோமீட்டர். அவ்வளவு பெரிய ஏரியா இருந்ததுனால தான் அந்த மக்கள் அதை எப்படி சொன்னாங்க?
கடல்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அது கடல் இல்லை, அதுல அலை வராது, அது உப்பு நீர் அல்ல, அது நன்னீர். அது நன்னீரா இருக்கிறபடியினால அங்க இருக்கிற மீன்கள் மிகவும் சுவை நிறைந்ததா இருக்கும். அந்த மீன்களை நம்பி அந்த மீன்பிடி தொழிலில் அநேக குடும்பங்கள் இருந்தார்கள். அதுல ஒருவர் தான் யாரு? இந்த சீமோன். இந்த சீமோன் இரவு முழுவதும் வலை வீசுகிறார். ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல. வீட்டுல மனைவி பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு அப்பா என்ன செய்வாரு? மீன் கொண்டு வருவாரு, அதை வச்சு நம்ம வியாபாரம் பண்ணி ஏதாவது நம்முடைய தேவைகளை சந்திச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆவலாய் காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. எவ்வளவோ பிரயாசப்படுகிறார். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார். அவருக்கு கிடைத்த பதில் என்ன? தோல்வி. அந்த தோல்வியை சந்தித்த சீமோனை சந்திக்கும்படியாக ஆண்டவர் அங்கே வருவதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது கடற்கரையில் நின்று கொண்டிருந்த 2 படவுகளை ஆண்டவர் காண்கிறார். காண்கிற தெய்வம் யாரை தேடி வருகிறார்? யாரை காண்கிறார்? சீமோனை காண்கிறார். 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாய் இருந்தது. தன்னுடைய வாழ்க்கையில தோல்வியை சந்தித்த, ஏமாற்றத்தை சந்தித்த அந்த சீமோனை பார்க்கும்படியாக ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் 4ஆம் வசனத்துல, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். இரவு முழுவதும் முயற்சி பண்ணிட்டாரு, எந்த ஒரு பலனும் இல்லை. ஒருவேளை இந்த சீமோனை போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அநேக முறை முயற்சி பண்ணியிருக்கலாம். நான் எந்த முயற்சி எடுத்தாலும் தோல்வியில முடியுதே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே நஷ்டமாய் முடியுதே நம்ம யோசிக்கலாம். இந்த சீமோனுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்ட வாழ்க்கையாய்த்தான் இருந்தது. அந்த சீமோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வருகிறார். ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறார், நீ என்ன செய்ய? திரும்பவும் ஒரு முறை முயற்சி பண்ணு. நீ நைட்டு ஃபுல்லா முயற்சி பண்ண, உனக்கு கிடைச்சது என்னது? தோல்விதான். நீ இன்னும் ஒரு முறை முயற்சி பண்ணு. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அங்கே சீமோன் முயற்சி பண்ணுகிறார். 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒருவேளை நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஏமாந்து போய் இருக்கலாம், தோல்வியை சந்தித்து இருக்கலாம், அவமானங்களை சந்தித்து இருக்கலாம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் முடியும், அவமானங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும். அங்க பார்க்கிறோம், வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மீன்கள் அங்கே கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 2 படவுகள் நிறைய அவங்களுக்கு மீன் கிடைக்குது. அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து இவ்விரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகுகள் கடலிலே மூழ்கத்தக்கதாக மிகுதியான மீன்களை அங்கே பிடித்தார்கள். தோல்வியை சந்தித்த சீமோனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். காண்கிற தெய்வம் நம்மையும் காண்கிறவராய் இருக்கிறார். அதே லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26 முடிய உள்ள வசனங்களை வாசிப்போன்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் ஒரு சில மனிதர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். திமிர்வாதக்காரன் ஒருவன் இருக்கிறான். அவனை சிலர் ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே அழைத்து கொண்டு வருகிறார்கள். அந்த மனிதர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது சில மனிதர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தது எத்தனை பேர்? இங்க என்ன வாசிக்கிறோம்? சில மனுஷர். இதை மார்க்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக எழுதுகிறார். வாசியுங்கள், மார்க்கு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இங்கே வாசிக்கிறோம், 4 மனிதர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசியுங்கள். இங்கே வாசிக்கிறோம், அவர்களுடைய விசுவாசத்தை இயேசு கண்டு. யாருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார்? அந்த 4 மனிதர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் காண்கிறார். முதல்ல பார்த்தோம், தோல்வியை சந்தித்தவனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். இரண்டாவதாக விசுவாசிக்கிறவர்களை, நம்புகிறவர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இவங்க என்ன நம்புனாங்க அப்படின்னு சொன்னா,
ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு ஒரு வியாதி இருக்கிறது. என்ன வியாதி? திமிர்வாதம். அவனால் படுக்கையிலிருந்து என்ன செய்ய முடியாது? எழும்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இயேசுவினிடத்திலே அழைத்து வர வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். அந்த பிரயாசத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த 4 பேர் யாருன்னு தெரியாது. அந்த திமிர்வாதக்காரனுக்கு உறவினர்களான்னு தெரியாது, நண்பர்களான்னு தெரியாது. அவர்களுடைய பெயர் கூட வேதாகமத்தில் எழுதப்படல. ஆனால் இந்த 4 பேர் ஒரு நல்ல காரியம் பண்றாங்க. இவனை யாரிடத்திலே அழைத்து வர வேண்டும்? இயேசுவினிடத்திலே அழைத்து வர வேண்டும். பாருங்க, யாரோ ஒரு 4 மனிதர்களுக்கு யாரோ ஒருவரை இயேசுவினிடத்திலே அழைத்து வர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம். என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் அண்டையிலே அழைத்து வருவதற்கு நான் என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன்? அந்த திமிர்வாதக்காரனுக்கு அந்த 4 பேர் யாருன்னே தெரியாது. அவங்க யோசிக்கிறாங்க, இவனை எப்படியாவது இயேசுவினிடத்திலே அழைத்து வர வேண்டும். இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை நான் ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று நான் பிரயாசப்பட்டதுண்டா? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன செய்யறாங்க? இயேசுட்ட கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல். அங்க வாசிக்கிறோம், ஜனங்கள் மிக கூட்டமா இருக்கிறாங்க. இந்த மனுஷனை என்ன செய்ய முடியல? உள்ள கொண்டு போக முடியல. இவங்க எடுத்தது ஒரு சின்ன முயற்சி தான். சரி, இவனை இயேசுட்ட கூட்டிட்டு போவோம் நினைச்சாங்க. இப்ப ஒரு மிகப்பெரிய தடை அவங்களுக்கு முன்னாடி வருது. அவங்க என்ன நினைச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, சரி இயேசுட்ட எப்படியாவது கூட்டு வரணும்னு நினைச்சோம், முடியல, திரும்ப என்ன செஞ்சிருவோம்? அவனை வீட்டுல போயே விட்டுருவோம்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா பாருங்க, இடையில ஒரு தடை வருது. தடை வந்தாலும் அவங்க என்ன செய்யல? சும்மா இல்லை, முயற்சி எடுக்கிறாங்க. அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறோம், வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாக ஜனங்களின் மத்தியிலே இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். பாருங்க, தடைகளையும் தாண்டி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். எப்படியாவது இவனை இயேசுவினிடத்திலே அழைத்து வர வேண்டும். ஒருவேளை நம்முடைய குடும்ப உறவினர்களை, நம்முடைய நண்பர்களை ஆலயத்துக்கு வர சொன்னோம் அப்படின்னா அவங்கள நம்ம கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நமக்கு அநேக தடைகள் அதுக்கு வரும். தடைகளையும் மீறி நம்ம இயேசுவினிடத்திலே அவர்களை சேர்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். அதான் இங்கே வாசிக்கிறோம் 20ஆம் வசனத்துல, தடைகளையும் மீறி அவங்க முயற்சி பண்ணதுனாலதான் அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய விசுவாசத்தை தெய்வம் கண்ணோக்கி பார்த்தார். இந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கல, அந்த சுமந்து வந்த 4 நபர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். காண்கிற தெய்வம் நம்மையும் காண வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களை, நம்முடைய குடும்ப உறவுகளை, நம்முடைய நண்பர்களை நாம் ஆலயத்திற்கு அழைத்து வருகிறவர்களாய், ஆண்டவருடைய சமூகத்திற்கு அழைத்து வருகிறவர்களாய் நாம் மாறும் பொழுது நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய நம்பிக்கையையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். யாரோ ஒரு 4 மனிதர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்திலே அழைத்து வர வேண்டும் என்று மிகவும் பிரயாசப்பட்டார்கள். என்னுடைய குடும்ப உறவுகளை இயேசுவினிடத்திலே அழைத்து வருவதற்கு நான் என்ன பிரயாசம் எடுத்திருக்கிறேன்? நான் என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன்? நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். முதல்ல பார்த்தோம், தோல்வியை சந்தித்த சீமோனை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்த அந்த 4 நபர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். கடைசியாக ஒருவர் வாசியுங்கள், லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இங்கே ஆண்டவர் யாரை பார்க்கிறார்? ஒரு ஆயக்காரனை பார்க்கிறார். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆயத்துறையிலே உட்கார்ந்து வரி வசூலித்து கொண்டிருக்கிறான். ஆயக்காரன் என்றால் வரி வசூலிப்பவர்கள் என்று பொருள். இந்த லேவிக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர் இருக்கு? மத்தேயு. மத்தேயு நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இதே நிகழ்வை நாம் வாசிக்க முடியும். இதே லேவியினுடைய பெயர், இவர் இந்த லேவியினுடைய மற்றொரு பெயர் மத்தேயு. அவரையும் ஆண்டவர் அங்க அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த லேவியை, இந்த மத்தேயுவை ஆண்டவர் அழைக்க காரணம் என்னன்னு சொன்னா, ஆண்டவருடைய கண் இந்த மத்தேயுவின் மேல் படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஆயக்காரன், இந்த மத்தேயு தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையும் உத்தமமாய் செய்து கொண்டிருந்தார். ஆயத்துறையிலே உட்கார்ந்து வரி வசூலிக்கிற வேலையை உண்மையாய் செய்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நம்ம அநேக வரி கட்டுறோம். வீட்டு வரி, சொத்து வரி, சாலை வரி, இப்படி அநேக வரி நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதே போல அந்த நாட்களிலும் அநேக வரிகள் அவர்கள் செலுத்தி வந்தார்கள்.
அதே போல சாலை வரியை வசூலித்து கொண்டிருந்தவர் தான் இந்த மத்தேயு என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சாலையிலே அமர்ந்து மிகவும் பொறுப்பாக, மிகவும் உண்மையாக அங்கே வருகிற எல்லோரிடத்திலும் வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய அந்த உழைப்பை, ஜாக்கிரதையா இவர் உழைக்கிறதை கண்ட ஆண்டவர் இவரை கண்ணோக்கி பார்க்கிறார். தன்னுடைய ஊழியத்திற்காக தெரிந்தெடுக்கிறார். இங்க பார்க்கிறோம், நாமும் நம்முடைய வேலையிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மையும் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்புல நான் என்ன செய்யணும்? உண்மையுள்ளவனா இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்த பொறுப்புல நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேனா, நான் ஜாக்கிரதையுள்ளவனா இருக்கிறேனா, நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு மிகப்பெரிய அரசர் ஒருவர் ஒரு கிராமத்துக்கு போனாராம். அந்த கிராமத்தில் உள்ள ஒரு விடுதியில் அவர் தங்கி இருக்கிறார் என்ற செய்தி அந்த கிராமம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த கிராம மக்கள் எல்லோருமே அந்த விடுதி வாசலுக்கு வந்துட்டாங்க. அவங்க சொந்த வேலை எல்லா வேலையும் போட்டுட்டு யாரை பார்க்க வந்துட்டாங்க? அரசரை பார்க்க வந்துட்டாங்க. எதற்காக? அரசர் ஏதாவது கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு அரசரை பார்க்கறதுக்காக வந்துட்டாங்க. இந்த அரசர் இந்த ஊர் மக்கள்லாம் ஒன்னா கூடி இருக்கிறத பார்த்த உடனே யாருக்குமே தெரியாம பின்வாசல் வழியா அந்த ஊருக்குள்ள போனாராம். அப்ப ஒரே ஒரு அம்மா மட்டும் வயல்ல தனியா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த அம்மாவை பார்த்து கேட்டாராம், என்னம்மா வேறு யாரையும் காணமே அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா சொன்னாங்களாம், எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ராஜாவை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த அரசர் என்ன செஞ்சாரா, ஒரு சில பொற்காசுகளை அந்த அம்மா கையில கொடுத்து, நான் என்னுடைய வேலையை ஜாக்கிரதையாய் செய்தபடியினால் அரசனை கண்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாட்டையும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னாராம். அதான் வேதத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக அல்ல ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். ஆண்டவர் நம்மை அழைக்கணும்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? நம்முடைய வேலையிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவனா இருந்த அந்த மத்தேயுவை ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்காக எடுத்து பயன்படுத்துகிறார். நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று அறிந்து கொண்டோம். ஆண்டவர் நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். தோல்வியை சந்தித்த, தோல்வியின் மத்தியிலே வேதனையோடு இருந்த சீமோனை ஆண்டவர் கண்டார். இரண்டாவதாக கற்றுக்கொண்டோம், 4 மனிதர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டார். மூன்றாவதாக தன்னுடைய வேலையிலே ஜாக்கிரதையாய் இருந்த மத்தேயுவை ஆண்டவர் கண்டார். அந்த ஆண்டவர் நம்மையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாமும் நம்முடைய வேலையில் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் வாழும் பொழுது நம்மை கொண்டும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தெய்வன் தாமே திருவசனங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.